வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பவர் அதிகமான ஒரு இன்வெர்ட்டர், ஒரு 55 வாட்ஸ், தென் 110 வாட்ஸ், தென் 220 வாட்ஸ் நான் சொன்னேன். வரிசையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. உங்கள் ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அல்லது நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட அப்ளிகேஷன் கேட்குறது மாதிரி நாமளே என்ன பண்ணலாம், காம்பேக்டாக ஒரு ஹோம் மினி யூபிஎஸ் நாமளே அசம்பிள் பண்ணிடலாம். இதை தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் இந்த போர்டை பற்றி ஒரு டெமோ பார்த்துருப்பீங்க. நல்ல ஹை பிரைட் இருக்கும், பக்காவாக ஒர்க் பண்ணோம். இதுக்கு தேவை உங்களுக்கு 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட்டு. சில பேர்த்துல 24 வோல்ட் பேட்டரி தான் இருக்கும், அவங்களுக்கும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது 2 விதமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒன்று 12 வோல்ட் ஆப்ரேஷன், இன்னொன்று 24 வோல்ட் ஆப்ரேஷன். ஸோ எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸுக்கு, லாரிக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதில் அவுட்புட்டில் வர அவுட்புட்டை வச்சு நம்ம ஒரு என்ன பண்ணலாம், மொபைல் செல்ஃபோன் என்ன பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது எங்கேயுமே நமக்கு அத்தியாவசியமாக இது தேவைப்படுது. மொபைல் சார்ஜர் அவசியமாக தேவைப்படுது. உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எல்லா பஸ்ஸில் எல்லாமே இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிள்லையோ அதில் நாம் இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக வந்ததான சர்க்யூட் தான் இந்த சர்க்யூட். பட் இதையே நம்ம என்ன பண்ணலாம், ஹோம் யூபிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு ஏசி சென்சார் சர்க்யூட்டை வச்சுட்டோம்னா நாம் இதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அதை லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வித் டயக்ராம், பிளாக் டயக்ராம் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே அதில் காமிச்சிருக்கு. இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது இருக்குது, இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டினுடைய காஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனுடைய காஸ்ட் 450 வரும். 450 லோ ப்ரைஸ் தான். நீங்கள் இதை ஆட்டோ கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோ கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா. ஆட்டோ கட் ஆஃப் யூனிட் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் யூனிட் பாருங்கள், இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். இது 250 காஸ்ட் வரும். இல்லை நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் ஒரு இன்வெர்ட்டர், இந்த இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு பேர். லோ ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் நம்ம அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். 2 ஹீட்ஸிங் இருக்குது. இதில் 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே ட்ரைவ் பண்ணக்கூடிய சர்க்யூட் என்ன சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா TL494. இந்த TL494 அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. குறிப்பாக டெஸ்க்டாப் பிசிபியில் வருது, மைக்ரோவேவ் ஓவனில் இது வருது, சர்வர் பவர் சப்ளையில் வருது, சோலார் மைக்ரோ இன்வெர்ட்டரில் வருது, சோலார் பவர் இன்வெர்ட்டரில் வருது, ஸ்மோக் டிடெக்டர், பெரிய மாலில் ஸ்மோக் டிடெக்டர், ரெயின் டிடெக்டர் இதுலாம் வருது. டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சர்வரில் வரக்கூடிய AC/DC சப்ளைஸில் வருது. ஏன் எல்லாத்துக்கு மேலே பைக் கண்ட்ரோலிங் சர்க்யூட்டில் வருது. வாஷிங் மிஷினில் நமக்கு லோ எண்ட் மாடல்லேருந்து ஹை எண்ட் மாடல் வரைக்கும் இதில் வருது, அப்ளிகேஷன் வருது. ஸோ அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை இந்த ஐசி. ஓகே, அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம அசம்பிள் பண்ணலாம், தாராளமாக டாட் பிசிபியில் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்ஸ் கையில் இருந்தால் போதும், நம்ம பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. யார் வேணால் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் பார்க்கணுன்னா இதில் போர்டில் மெயின் இந்த TL494 இந்த ஐசியை பற்றிய டேட்டாஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த ஐசியில் மொத்தம் 16 பின் இருக்குது. இதில் 1வது பின்னு, 2வது பின்னும் ஒரு கம்பேரிட்டர், 16வது பின்னும் 15வது பின் இருக்கு இல்லையா, அது ஒரு கம்பேரிட்டர். ஓகேவா? 14வது பின்னில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது அந்த ஐசிக்கு சப்ளை வோல்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துடும். அதை நாம் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபீட்பேக் வோல்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தடுத்த அப்ளிகேஷன் ரொம்ப இதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். 13வது பின்னு அவுட்புட் கண்ட்ரோல், எக்ஸ்ட்ராலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 13வது பின்னு. 12வது பின் சப்ளை, 7வது பின் கிரவுண்டு. இந்த 7வது பின் கிரவுண்டு. ஓகே, 11வது பின் C2, 8வது பின் C1, C2 அப்படின்னா இந்த ஐசிக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்டர் பாயிண்ட், அவுட்புட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது.
அடுத்து E1 E2 10வது பின் 11வது பின் இதுவும் கிரவுண்டு பின் தான். ஓகேவா. அடுத்தது பின் நம்பர் 5 பின் நம்பர் 6 இது ரெண்டு வந்து CTRT டைமிங் கெப்பாசிட்டர் டைமிங் ரெசன்ஸ். இதை பொறுத்து இந்த ஐசியை உபயோகப்படுத்தி நம்ம LF அவுட்புட்டாக HF அவுட்புட்டாங்கிறது எடுக்க முடியும். அப்புறம் பின் நம்பர் 4 டெட் டைம் கண்ட்ரோல், அதாவது சாஃப்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல இது யூஸ் ஆகும். ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக். இவ்வளோ தான் இந்த ஐசியோடைய டீட்டெயிலு. இந்த ஐசியோடைய இன்னல் செக்ஷன் தான் இப்போ இதில் இருக்குது. ஓகேவா. இந்த ஐசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக லைக் திஸ். இது வந்து ஒரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஐசி. இந்த ஐசி வந்து உங்களுக்கு வந்து SMD சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் ஐசி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் இந்த போர்டு, இந்த ஐசி இருக்குது. இதில் எல்லாமே SMD காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாகவே இது வருது. இனி வரக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் வரும். இந்த மாதிரி டெக்னாலஜி வரும்போது இருக்கிற ரெசன்ஸு கெப்பாசிட்டர் ஐசியோட நேம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று தேவைப்படும். வாங்கி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கும், இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இது வித் மானிட்டரோடு இருக்கும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் மானிட்டர் இருக்காது, அவ்வளோதான். ஓகே. அப்போது இது விலை வந்து 3000 rupees வரும். இது வந்து 1250 வரும். ஓகே. உங்களுக்கு எது வேணும், உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மைக்ரோஸ்கோப் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு OTG கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே. அப்போது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், எல்லாமே SMD காம்பனன்ட்ஸ் பார்க்குற மாதிரி அவுட்புட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வரும். ஓகேவா. தென் இதில் வரக்கூடிய ஐசி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 விதமாக இருக்குது ஐசி இருக்கும். ஓகேவா. இது வந்து மாஸ்பெட்டோட சிம்பிள் ப்ளஸ் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பின் வந்து கேட்டு, 2வது பின் வந்து ட்ரைனு, 3வது பின் வந்து சோர்ஸ். அதாவது கலெக்டர் பேஸ் எமிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரைன் கேட் சோர்ஸ். நிறைய டைப் ஆஃப் மாஸ்பெட் இருக்குது. இந்த மாஸ்பெட் பொறுத்த வரைக்கும் 60 வோல்ட் மின் அழுத்தத்தையும் 50 ஆம்பியர் கரண்ட் டிசியும் தாங்கக்கூடிய இந்த மாஸ்பெட். ஓகேவா. அப்போது என்ன பண்ண முடியும், இந்த போர்டில் இதெல்லாம் இருக்குது. சரி, சர்க்யூட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் அதனுடைய சர்க்யூட் டீட்டெயில்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த ஐசியோடைய இது. இந்த ஐசியோடைய பின் நம்பர்லேருந்து பாருங்கள், இந்த 11வது பின் இருக்கு இல்லையா, இது ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா. இந்த 8வது பின் 2 அவுட்புட் இருந்து 2 அவுட்புட்டும் வந்து 2 மாஸ்பெட்டை என்ன செய்யும், ட்ரைவ் பண்ணும். இந்த அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. நாம் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இப்போது லோ ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டாக ஹை ஃப்ரீக்வன்சியாக, அப்போ 2 விதமாக டிசைன் பண்ண முடியும். எப்போது அப்படின்னு சொன்னால் இந்த 5வது பின் 6வது பின்னில் இருக்குது இல்லையா, இந்த டைமிங் ரெசிஸ்டர் டைமிங் கெப்பாசிட்டரை பொறுத்து இதில் வந்து 50 to 60 ஹெர்ட்ஸ் அவுட்புட் வர்ற மாதிரி இருந்தால், 100 ஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதில் 220 வோல்ட் ஏசியை எடுத்துக்கலாம். இல்லை இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக ஹை ஃப்ரீக்வன்சியை டிசைன் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெரைட் கோர் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெரைட் கோர்னால் என்ன யூஸ்னால் காம்பேக்ட் சைஸில் இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ் இருக்கும், ரெசிட்டிவ் லோடு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். அயன் கோர் நம்ம ஆடியோ சர்வீஸிங்கில் யூஸ் பண்ண முடியாது. 12 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. அப்போது அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். இதான் அதில் கூடிய இன்னர் சர்க்யூட் டயக்ராம். இன்னும் கொஞ்சம் தெளிவாகனா இதே சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இதான் ஐசி. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் பின் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. அவுட்புட் பின்னு, சப்ளை பின், VCC, 12th பின்னு, 7th பின் கிரவுண்டு. ஓகேவா. டைமிங் கெப்பாசிட்டர், டைமிங் ரெசிஸ்டர்ஸ், ஃபீட்பேக் சர்க்யூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேட்டரி இன்புட் கொடுத்தோம்னா ஐசிக்கு வரும். அதே நேரமாக என்ன செய்ய, நேராக இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நேராக ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் போயிடும். இதுக்கு சிக்னல் வந்தோடனே பல்ஸ் வித் மாடுலேட்டர் சிக்னல் ரெண்டுமே 1 on 1 off மாறி மாறி சுவிட்சிங் ஆகும். சுவிட்சிங் ஆகிறனால என்ன, செகண்டில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் ஏசியை இந்த ஃப்ரிட்ஜிரேட்டிவ் பேர் டிசியாக பண்ணி
நம்ம என்ன பண்ணுறோம், டிசியாக ஒரு கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை நமக்கு ஏசி தான் வேணும் அப்படின்னா இந்த டெர்மினல் அப்படியே நம்ம ஏசியாக எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த சர்க்யூட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் சர்வீஸுக்கு நாளைக்கு வந்தாலும் சர்வீஸ் பண்ண தெரியணும். ஏன்னா இந்த இன்வெர்ட்டருடைய யூசேஜ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்மாலஸ்ட்டு சோலார் பேனல் இருக்குது. கூடிய விரைவில் அதனுடைய வீடியோஸ் விரைவில் வரும் உங்களுக்கு. அந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி பேட்டரியிலிருந்து நமக்கு கரண்ட் இல்லாத போது நைட் டைமில் கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வீட்டில் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 750 வாட்ஸ் லோடு. ஒரு மிக்ஸி எடுத்துட்டிங்கன்னா 750 வாட்ஸ், அயன் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 750 to 1000 வாட்ஸ். ஓகேவா? வாஷிங் மிஷின் இப்படி எல்லாம் வரிசையாக இருக்குது. இந்த வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனில் அதெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ் ஜாஸ்தி. அதெல்லாம் விட்டுட்டு ஹோம் அப்ளையன்ஸில் வரக்கூடிய 350 வாட்ஸில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான மிக்சியை ரன் பண்ணலாம். புரியுங்களா? அதெல்லாம் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அப்ளிகேஷன் இருக்குது, சர்வீஸ் கண்டிப்பாக வரும். நாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆனால் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம். போர்டு சர்வீஸ் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணால் எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் மீதி சப்ஜெக்ட் ஈஸியாகவும் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டில் இன்னொரு போர்டை பற்றி, இதோட பவர்ஃபுல்லான போர்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.